ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட 2 ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 ஷாட் போடலாம், மேபி அப்கமிங் வீக்ஸில் நான் 1 ஷாட் போடுறேன். இப்போது 2 ஷாட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் 1 ஷாட் நான் போடுறேன், ஓகேவா? தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சினாரியோவே உங்களுக்கு இங்கே கல்யாணம் தான் நடக்குது. இங்கே இந்த தலையில் முக்காடு போட்டு கல்யாணம் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நீங்கள் இது வரைக்கும் மாப்பிள்ளையோட ஃபேஸை பார்த்ததே இல்லை. உங்களுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப பயந்துட்டு அந்த கல்யாணத்தை நீங்கள் வந்து பண்ணியிருந்துருப்பீங்க. ஃபைனலி உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த முந்தானி ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கிறதால, அதுவும் இல்லாமல் உங்களோட இதில் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா, யூ ஷுட் நாட் see த மேன்ஸ் ஃபேஸ். ஸோ உங்களோட கணவரோட ஃபேஸை நீங்கள் பார்க்கக்கூடாது. நாட்கள் செல்ல செல்ல தான் இப்படி 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 எப்படி சொல்கிறதுனா, மறைஞ்சிருந்தோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நேராக கண்ணு நிமிர்த்து கூட பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கல்ச்சர்டான குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் மாப்பிள்ளையோட ஃபேஸ் காட்டினதில் ஃபோட்டோ காட்டினது கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, வந்து உங்களுக்கு அவரோட பேர் கூட தெரியாதுன்னா, அப்போ பார்த்துக்கோங்களேன் எந்த அளவு உங்களோட ஃபேமிலி இருந்துகிட்ருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி யூ காட் மேரிட். ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு, 3 சுற்று சுற்றிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மெட்டிலாம் போட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்கேர்டாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எப்படி இருப்பார், ஏது இருப்பார், நல்லவனா கெட்டவனா குடிகாரனா எதுவுமே தெரியாது. பிளாங்காக அவரை கல்யாணம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த பந்தியில் சாப்பிட்டுட்ருப்பாங்களா, அந்த மாதிரி சாப்பிடும் போது அந்த ஃபோட்டோகிராஃபர், சார் நீங்கள் மேம்க்கு ஊட்டி விடுங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் கையிலேருந்து ஒரு வாய் எடுத்து அப்படியே உங்களுக்கு ஊட்ட வரும்போது, நீங்கள் லைட்டாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அந்த வாயில் மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்க வாய் தெரிகிற மாதிரி அப்படியே ஒரு ஊட்டி விட்டுருந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம், மேம் நீங்கள் ஊட்டி விடுங்க மேம். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம் மேம் ஊட்டி விடுங்க. அப்படியே அப்படியே இப்படி இந்த சைடு மாப்பிள்ளையோட ஃபேஸ் திரும்புகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ அவங்க சைடில் வந்து நம்ம கண்ணை இப்படி பார்த்தோம்னா, அவங்க ஆக்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்கேர்டாக இருக்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது, கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. ஸோ அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவரோட வாய் கிட்டக்க தான் நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அவரே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்திருப்பார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேன்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கணுமே, கை அப்படி ஷிவர் ஆகிட்டே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே இருந்துட்டு இருக்கீங்க. டைம் போகுது. இப்போ மாப்பிள்ளையோட வீட்டுக்குமே உங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அழைச்சிட்டு போனதும் இங்கே ஹாலில் தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் செய்யலை நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட். உங்களுக்கு பேச தெரியுமான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அப்படியே உம்முன்னு இருக்கீங்க, பயத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. ஏறக்குறைய நைட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஒரு இட்லி சாப்பிட்டு எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த பதட்டம் குறையவே இல்லை. அப்படியே இருந்துட்டு இருக்க போக நைட்டு ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 மணிக்கு போல் அந்த ஃபர்ஸ்ட் நைட்க்கான ரிச்சுவல்ஸ் நடக்கும்ல. ஸோ அதுக்கெல்லாம் அந்த பூ டெக்கரேஷன்ஸ் ப்ளா எவ்ரிதிங் எல்லாத்தையும் அதை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நேரம் ஆக 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 பயமாக இருக்குது. ஐயோ யாருன்னு தெரில, எவருன்னு தெரில, என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க. இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்தளவு படிக்கல. லைக் எப்படி சொல்கிறதுனா, 12th ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போதும், இதுக்கு மேலே படிக்கக்கூடாது, நம்மளோடதுலலாம் பொண்ணுங்க நிறையா படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறுத்திடுவாங்க. ஸோ 12th தான் படிச்சிருக்கீங்க நீங்கள், அதுக்கு மேலே படிக்கல. ஓகே, இப்படி இருக்கவே அப்படியே உங்களுக்கு பதட்டத்தில் இருக்கீங்க. அப்படியே பக் 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 பக்னு அடிக்குது ஹார்ட் பீட்டு. ஸோ உங்களை ஒருத்தவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் முந்தானி வந்து ஃபேஸை கவர் பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்கீங்க. உங்களை ஒரு ரூமில் உட்கார போய் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டர் நீங்கள் அந்த பையனும் வந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ண பையன். ஸோ வந்ததும் கதவு லாக் ஆகிற சத்தம் டபக்குன்னு உங்களுக்கு கேட்குது. ஹார்ட் பீட் இன்னும் ரைஸ் ஆகுது. பயத்தில் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறதுனே தெரியல. உச்சக்கட்டத்தில் நின்றுட்டு அப்படியே பயத்தில் வேறு இருக்குது. ஸோ இப்படி இருக்கவே கை காலில் ஷிவர் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. அவர் வந்ததும் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவர் உங்கள் சைடில் வந்து நிற்கிறாரு. டக்குன்னு காலில் விழுறீங்க. அவர் அப்படியே தூக்கி எழுந்துக்க வச்சுட்டு,
பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அவரோட வாய்ஸ் ரொம்ப டீப் மாதிரி இருக்குது. ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த வாய்ஸ் இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக மாப்பிள்ளை பேசி இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்களே, உட்காரு அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்லங்க அப்படிங்கிறீங்க. உட்காரு. டபக்குன்னு நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஏன்னா வாய்ஸ் டோன் மாறுறதால. ஸோ உட்காந்ததும் உங்களுக்கு கல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என் பேர் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன வேலை, அது ஏதாவது? ம் சரி, போக போக நீ ஏன் தெரிஞ்சுப்ப. அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டுறேங்க. படு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸை நிமிர்ந்து பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆகி டக்குன்னு கீழே குனிஞ்சிருப்பீங்க. என்ன பார்க்குற, படு. அது 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், போய் படு அப்படிங்கிறார். உங்களுக்கு பயமாக இருக்கு. அவர் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு. உருவம் வர மாதிரி தெரியுது உங்களை நோக்கி. உங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. அப்படியே பயத்தில் இருந்துட்டுருக்கீங்க. அப்படியே பொறுமையாக அப்படியே உட்காந்துருப்பீங்க. அவர் சைடில் உங்கள் சைடில் உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே படுக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி படுக்க வச்சுட்டு அந்த தலையில் அந்த முந்தானி இருக்கும்ல, அதை அப்படியே எடுத்து விடுறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கூசுது. லைக் எப்படி சொல்கிறதுனா, என்னடா அது நம்ம ஃபேஸில் உள்ளது இதை எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் வைக்கிறாரு. ஸோ லிப்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முத்தங்கள் வச்சு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக லைக் ஃபார்வர்டாக போயிட்டுருக்கு. உங்களோட சாரீஸ் பொறுமையாக ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கூச்சமாக தான் இருக்குது. என்னடா ஃபஸ்ட் நாள்லேயே இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அம்மா உங்களுக்கு சொன்ன ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாப்பிள்ளை வந்து உன்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நீ வேண்டான்னு சொல்லாத, அமைதியாக இரு, எதுவும் சொல்லவே கூடாது, அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிடும், தயவு செஞ்சு அமைதியாக இருமா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ட். லைக் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கும் அவருக்கும் எல்லாம் முடிஞ்சிருந்திருக்கும். ஸ்டார்டிங்கிறதால ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ மார்னிங் ஆகுது. 4 மணி போல் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க. அங்கே முன்னாடியே எழுந்திரிக்கணும் போல். எழுந்திரிச்சு கடன்னு குளிச்சுட்டு திருப்பியும் வந்து முக்காடு போட்டு அப்படி உங்கள் ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஒரு 5 மணிக்கு 5:15க்குலாம் வீட்டுக்கு போயிட்டீங்க. அதாவது கீழே போயிட்டு அங்கே போயிட்டு அந்த டீ அதெல்லாம் போடுறீங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, அவர் உட்காந்துருக்காரு. அப்படியே இங்கே வை அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அவரோட ஃபேஸ் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பயத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே டப்புன்னு பெட்டில் போடுறாரு. உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல. பார்க்கலாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. இதில் என்ன இருக்குது, நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அந்த முந்தானி இருக்கும்ல, ஃபேஸில் இருக்கும்ல, ஹைட் பண்ணியிருக்குல்ல, அது லைட்டாக மட்டும் எடுத்து இருந்திருப்பாரு. ஸோ தட் உங்களோட லிப்ஸ் மட்டும் லைட்டாக தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் வச்சுட்டு, சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே, உங்களுக்கு ஏதாவது எடுத்து வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. எதுவும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அவர் வராரு, துண்டை கட்டிட்டு வராரு, கிளம்புறாரு, எவ்ரிதிங் எல்லாமே நடக்குது. நீங்கள் அந்த நேரத்தில் அவ்வளோ நேரம் அங்கெல்லாம் நிற்கலை. நீங்கள் அப்படியே கடைன்னு போயிட்டு அங்கே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்கள் மாமியாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. காலையில் அவருக்கு கிளம்புறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சப்பாத்தி போட்டு சன்னா கிரேவியெல்லாம் வச்சு சமைக்கிறீங்க. அந்த இதில் உங்கள் வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சமையலில் எப்படி பண்ணணும்னு. ஸோ சமைச்சதும் அவர் சாப்பிட்ருப்பாரு. யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாங்கும்போது அப்படியே கேட்குறாரு. உன் பொண்டாட்டி தாண்டா உனக்கு கைப்பக்குவமாக செஞ்சுருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னதும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல், நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம செஞ்சது சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தாண்ட சைடு அவங்க அம்மா போனதும் அப்படியே டக்குன்னு அவங்க இடுப்பை கிள்ளிட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களுக்கு வெக்க வருது, சிரிப்பும் வருது. அப்படியே நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. சரிம்மா நான் போய்ட்டு வரேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாரு. பாய். உங்களுக்கு ஆக்சுவலாக உருவம் மட்டும்தான், ஃபேஸை வரைக்கும் நீங்கள் பார்த்தது கிடையாது.
அப்படியே கீழே குனிஞ்சு தான் இருந்துட்டுருப்பீங்க. அவர் டக்குன்னு போகும்போது உங்கள் காது கிட்டக்க என் பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் ஒரு முத்தம் வைக்கிறாரு. அதாவது அந்த முந்தானியோட அப்படியே தான் வச்சுருப்பாரு. ஓகேவா? எடுத்துட்டுலாம் வைக்கல. டக்குன்னு வச்சுட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஒரு ஸ்மைல். நீங்கள் அப்படியே ஹார்ட் பீட் அப்படி அப்படின்னு நடிச்சிருக்கோம். அப்போ என் கணவர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டப்புன்னு உங்கள் வாயில் ஐயோ புருஷன் பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாயில் அடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது ஜங்குக் அப்படியே போகிறாரு. அவரோட வண்டியில் போகும்போதெல்லாம் ஒரு ஸ்மைல், ஒரு ஹாப்பினஸ். புதுசாக கல்யாணம் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால் அப்படியே இந்த இடத்த க்ராஸ் பண்ணி போயிட்டு ஒரு வழியாக அவரோட ஆஃபீஸ்க்குமே போயிருப்பார். நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஜாபில் இருக்கார். இங்கே வந்து ஜாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது மதியான நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பாடு கட்டி கொடுத்துருந்துருப்பீங்க. ஏதோ சம்திங் சாம்பார் வச்சு சாதம் வச்சு ஏதோ சம்திங் கொடுத்துருக்கீங்க போல். சாப்பிட்றாரு. நல்லா டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே அப்படியே வீட்டுக்கு வராரு. ஈவினிங் ஒரு 5 போல் வீட்டுக்கு வந்துடுவார் போல். வந்ததும் நீங்கள் அப்போ தான் வீட்டில் நம்ம ரூமில் தானே நீங்கள் ரூமில் இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் அத்தை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவங்க வந்து மதியானம் தூங்குகிற பழக்கம் இருக்குது. அதனால் நீ போய் தூங்குமா, அவனை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ போய் தூங்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணால் போத்துன்னு அந்த பெட்டில் போய் படுக்கிறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க, என்னது இது ரெட் கலராக இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடைன்னா அந்த பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுனா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு வேறு ஒன்று தான் போட்டுட்டு போத்துன்னு படுக்கிறீங்க. படுக்கும் போது உங்களோட அந்த முந்தானி இருக்குல்ல, அது அப்படியே என்ன ஆகியிருக்கும்னா உங்கள் தலையில் விட்டு வெளியில் வந்திருக்கும். ஸோ வெளியில் வந்ததும் பக்கத்தில் வந்து கண்ணாடி இருக்குது. அதில் அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கீங்க, ஒரு மாதிரி பீல் கலரில் இருக்கீங்க. மேக்கப்ஸ் அந்த அளவு போடல, பட் ஸ்டில் ரொம்ப நேச்சுரல் பியூட்டியாக இருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டு நெத்தியில் குங்குமம் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. யோசிக்கும் போது நேற்று நைட்டு நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்க வந்துட்டு டபக்குன்னு அந்த முந்தானி இருக்கும்ல, அதை வச்சு உங்கள் அந்த ஃபேஸை வந்து ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணவர் வர மாதிரி இருக்குது. அதாவது அவரோட வண்டியை நீங்கள் காலையில் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த வண்டி வந்து வர மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க அத்தை சொல்லியிருப்பாங்க, அவன் 5:05 வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ அவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லும்போது ஜன்னல் இருந்தானே பார்க்குறீங்க. அப்போது வந்து உங்கள் முந்தானி இருக்கும்ல, காற்றுல வந்து லைட்டாக ஃப்ளிப் ஆகியிருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா உங்களோட ஐஸ் வரைக்கும் வெளியில் வந்திருக்கும். டக்குன்னு அதை வந்து பிடிச்சி இப்படி இழுத்துருந்துருப்பீங்க. அவர் வந்து நம்ம ரூமுக்கு யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இப்படி அண்ணாந்து பார்ப்பாரு பாருங்கள். அப்போ அது ஃப்ளிப் ஆகும்போது நீங்கள் அப்படியே கையை பிடிக்கும் போது தெரியும். லைக் எப்படி சொன்னால் உங்களோட மூக்குலேருந்து உங்களோட லிப்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே டக்குன்னு நீங்கள் இறக்கி இருந்திருப்பீங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கடைன்னு ஜேகே வந்து வீட்டுக்குள்ளே வராரு. நீங்கள் குடுன்னு கீழே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கையில் வந்து இந்த இது மாதிரி இருக்கும், பேக் மாதிரி இருக்கும், அதை வாங்கி வச்சுட்டு ஷூஸ் எல்லாம் கழட்டுறீங்க. இல்லை பரவாயில்ல, இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு தண்ணியெலாம் கொடுக்குறீங்க. லைக் இது ஒரு மாதிரி ராஜமரியாதையாக இருக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு என்னங்க அப்படிங்கிறீங்க. சாப்பிட்றீங்களா, பசிக்கும்ல அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு அந்தளவு பசிக்கல, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. நான் வேணா ஸ்நாக்ஸ் ஏதாவது. ஸ்நாக்ஸா, சரி ஓகே அப்படிங்கிற. சரிங்க, நீங்கள் மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே போகிறாரு. ஸோ போனதும் நீங்கள் இங்கே கடன்னு பஜ்ஜி போண்டா பண்ணி சூடாக டீ கொடுத்து டீ வச்சு மேலே எடுத்துகிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ இங்கே ஜேகே வந்துட்டு நார்மலான ஒரு ட்ராக்கு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு சம்திங் இருந்துகிட்ருக்காரு. பார்த்தா உங்களுக்கு வெறுத்து போயிருக்கும். அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆன மாதிரி அந்த மாதிரி ஃபீல். ஸோ அவர் அப்படி நீ இப்போ சுடுசாதம் செஞ்சியா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ அது பார்க்கவே நல்லா சூடாக ஆவி பறக்கிற மாதிரி இருக்குது. எனக்காகவா? ம். அப் அத்தை மாமாவுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்திரிச்சதும் போட்டு தருவோம். ம். சரி உட்கார். இல்லை பரவாயில்ல, உட்கார். நீங்கள் அப்படியே உட்காருங்க. ஆக்காட்டு. ஆ ஆக்காட்டு. இல்லை பரவாயில்ல, நான் கீழே போய் சாப்பிட்டு. ஆக்காட்டு. நீங்கள் அப்படியே உங்களோட ஏதோ முந்தானி எடுக்கிறதுக்கு கையை எடுக்க போவீங்க. அவர் டக்குன்னு அந்த சாரி அப்படியே பொறுமையாக மேலே தூக்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி வந்துருப்பீங்க. ஒரு 2-3 வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவர் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுறாரு. ஸோ ஃபைனலி 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன், மேனேஜராக இருக்கேன். எனக்கு மாதம் இந்த சம்பளம் அப்படின்னு சொல்கிறாரு. ம். உன் பேர் ஃபையன் தானே? ம். ஃபோட்டோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஓ. ம். நேரில் உன் மூஞ்சி பார்த்ததே இல்லை. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க, டக்குன்னு கண்ணு கீழே வைக்கிறீங்க. இல்லை நீ என்னை பார்க்கலாம், தப்பு இல்லை. இல்லை, கணவரை நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடாது, ஆயுசு குறையுன்னு சொல்லுவாங்க. இது என்ன முட்டாள்தனமாக இருக்கு? பார்க்காம எப்படி? அது அப்படி தான். எங்கள் அம்மா இது வரைக்கும் அப்பாவோட மூஞ்சி பார்த்ததே இல்லை. கல்யாணம் ஆகி 2-3 குழந்தைங்கள்லாம் பெற்றதுக்கப்புறம்தான் எங்கள் அப்பாவோட ஃபேஸை தற்செயலாக பார்த்ததா சொன்னாங்க. ஒரு 2-3 தடவை தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. அதனால் வேண்டாம். சரி ஓகே, நீ என்ன பார்க்காத, ஆனால் நான் ஒன்று பார்க்கலாம்ல. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன பண்ண, நீ அப்படியே இரு, கீழே குனிஞ்சிரு, நான் ஃபேஸை பார்த்துக்கிறேன். அது நான் தெரியாமல் உங்களை பார்த்துட்டேன்னா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ அது பெருசாக நினச்சிக்காத, சரியா? அதுவும் இல்லாமல் பார்த்தா ஆயுசு குறையுங்கிறதெல்லாம் மெத்து, ரொம்ப பண்ணாத. இல்லைங்க. அப்படியே அமைதியாகிட்டுங்க. அப்படியே பொறுமையாக அந்த மனுஷன் உங்கள் பக்கத்தில் வராரு. உங்களுக்கு பேனிக் ஆகுது, ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. அப்படியே கிட்டக்க வந்துட்டு உங்களோட முந்தானி இருக்கும்ல, அதை அப்படியே உங்கள் முதுகு கிட்டக்க கையை வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு அப்படியே பொறுமையாக அதை வந்து பின்னாடிலேருந்து இழுக்கிறாரு. இழுக்க 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 உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவுது. கழுத்துலேருந்து லிப்ஸ் வரைக்கும் வருது. ஸோ அதுக்கப்புறம் மூக்கு தெரியுது. அப்படியே பொறுமையாக கண்கள், அதுக்கப்புறம் நெத்தி, ஃபைனலி உங்கள் ஃபேஸ், உங்கள் ஹேர், அப்படியே டக்குன்னு அது கீழே விழுந்துருச்சு அந்த முந்தானி. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அவரோட கைகள் ரெண்டும் உங்கள் கன்னத்தை பிடிக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணுக்கு கிட்டக்க ஒரு மை இருக்கும். அது அப்படியே அவரோட அந்த ரிங் ஃபிங்கர் இருக்கும்ல, அதுலேருந்து அப்படியே லைட்டாக அப்படியே எடுத்துட்டு உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே வைக்கிறாரு. ஏன் திருஷ்டி பட்டுடுல்ல, என் பொண்டாட்டிக்கு தான் அழக்கூடாது, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலான்னு போகிறீங்க. ஆனால் ஐயோ முந்தானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நீ வெளியில் போகும்போது இந்த முந்தானிலாம் போட்டுக்கோ, ரூமில் இருக்கும்போது இதெல்லாம் வேண்டாம், உன் அழகே தெரியல. உண்மையை சொல்லவா, ஃபோட்டோவில் விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கு.
எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அழகான புன்னகை உங்கள் உதட்டோரம் வருது. அதை அப்படியே நோட் பண்ணியிருப்பாரு. அவரோட லிப்ஸ் பொறுமையாக துடிக்குது. அப்படியே கன்னத்தில் தானே அவரோட கைகள் இருக்கும். அப்படியே பொறுமையாக அதை உங்கள் கன்னத்தை பிடிச்சி இழுக்கிறாரு. லைக் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிடையாது. அப்படியே பொறுமையாக இழுக்கும் போது அப்படியே உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கிட்டக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முத்தம். ரொம்ப அழகாக இருக்குது. அதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க கண்ணை மூடிட்டு. ஃபீல் பண்ண அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அடுத்தது கன்னத்தில், அடுத்தது கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே பொறுமையாக அவரோட ஹேண்டு இருக்குல்ல, அது ரெண்டுமே உங்களோட கன்னத்துக்கிட்டக்க தானே இருக்கும். அது அப்படியே பொறுமையாக போய் உங்களோட ஹிப்பை கிராப் பண்ணி அப்படியே டக்குன்னு பிடிச்சி இழுத்துருப்பார். ஸோ ஹிப்பில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக உங்களுக்கு அங்கங்கன்னு மொத்தம் வைக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா அப்படியே பொறுமையாக நீங்கள் லே டவுன் ஆகியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேஸ் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைடில் முந்தானி இருக்கும், சாரி கீழே விழுந்த மாதிரி இருக்கும். அதை அப்படியே டக்குன்னு பிடிச்சி உங்களோட கண்ணை மட்டும் மூடி இருந்திருப்பீங்க. ஸோ மூடினதும் அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அவங்க கால் கிட்டேருந்து இந்த சாரீ அப்படியே பொறுமையாக அப்படியே அப்வர்ட்ஸில் இழுக்கும் போது உங்களோட தைஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படியே பொறுமையாக அவரோட ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே இப்படி வைப் பண்ணிட்டே வராரு. சாயங்காலமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் மணி 5:45. நான் போகணும். லேட் ஆச்சுன்னா தப்பாக நினைப்பாங்க அத்தை மாமா. தப்பாக நினச்சிட்டு போகிறான். இதெல்லாம் இருக்கு. அது சரி போ, என்ன மன்னிச்சிருக்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுங்க. அப்படியே ரூமுக்கு விட்டு வெளில வரும்போது அப்படியே ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. அவரை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இன்னசென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ இப்படியே இருக்க போக டெய்லியும் நைட்டு உங்களுக்கு நடக்கும். ஒரு 2 to 3 days ஆயிடுச்சு. இப்போது தட் மார்னிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 3-4 மணிக்கெலாம் வந்துடுவேன், உன் ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுக்கோ, ஒரு 4 நாளைக்கு நம்ம ஹனிமூன் போகிறோம். எங்கே ஹனிமூனா? அப்படின்னா ஹனிமூன்னா தேன் நிலவு, கல்யாணம் ஆன புது தம்பதிகள் வெளியில் போவாங்களே, வெளி ஊர் அந்த மாதிரிலாம் போவாங்களே, அந்த மாதிரி நம்ம போக போகிறோம். அப்படியா? சரி. அப்புறம் நம்ம போகிறது குளு மணாலி, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வச்சுக்கோ. ஓகே? சரி. ஸோ நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, உங்களுக்கு அந்தளவு தான் படிப்பறிவு இல்லைல்ல. ஸோ குளு மணாலி இட்ஸ் அ ஹில் ஸ்டேஷன். லைக் எப்படி சொன்னால் ஸ்னோ அந்த மாதிரி ரொம்ப கூலிங் டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அந்த அந்த அறிவு இல்லை. ஸோ அப்படி இருக்கிறச்ச நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 4-5 புடவைகள் எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் புடவை தான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஹாஃப் சாரீ போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் நீங்கள் சாரீக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. ஓகே. ஸோ ஒரு 4-5 புடவை எடுத்து வச்சுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் புதுசாக உங்கள் அம்மா கல்யாணத்துக்குன்னு ஒரு 4-5 புடவை வேறு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஹனிமூனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 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 7-8 ட்ரெஸ்ஸு வச்சுட்டிங்க. ஓகேங்களா? அப்படியே ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட், பிகாஸ் உங்கள் ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நினைக்கவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே இருந்துட்டு போக அவருமே ஒரு 4 வந்துட்டார். வந்துட்டதுக்கப்புறம் கடன்னு அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கிறாரு. குளு மணாலிக்கு எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சிட்டல, வச்சுட்டேனுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரமாக போகணும், ஏன்னா 6 மணிக்கு ஃப்ளைட் அந்த மாதிரி. ஸோ முன்னாடியே போனால் தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடன்னு எடுத்து வச்சுட்டு செவா போகலாமா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லக்கேஜஸ்லாம் வச்சுருக்கீங்க.
உங்களோட லக்கேஜஸ் அப்படியே கையில் எடுத்துகிட்டு கொடுக்கணும், அம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி டீ குடிச்சிட்டு போடா அப்படிங்கிறாங்க. அம்மா டைம் இல்லைம்மா நான் போகிற வழியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களையும் அவரையும் கேபில் போயிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கிட்டக்க தான் ஒரு 15-20 மினிட்ஸில் ஏர்போர்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ போயாச்சு, கடகடன்னு ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறாங்க. நீங்கள் அவரோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. ஸோ நான் பாஸ்போர்ட் உனக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டேன். உங்கள் அம்மாட்ட கேட்டேன் இல்லைன்னு சொன்னாங்க. உனக்காக நான் அப்ளை பண்ணிட்டேன். நீ இதை மட்டும் வச்சுக்கோ, இதுமாரி கேள்வி கேட்டால் இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபைனலி ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறியாச்சு. உங்களால் இதை நம்பவே முடியல. காண்றது கனவா நனவானே தெரியல. பிகாஸ் ஃப்ளைட்டில் போகிறதுல உங்களோட ஒன் ஆஃப் த ட்ரீம்னு சொல்லலாம். அது எப்படி பறக்கும்போது நம்மளும் பறப்போமா? பறக்கும்போது எப்படி நம்ம பிடிச்சிப்பாங்க? அதை பிடிக்கிறதுக்கு ஏதாவது கயிறு வச்சுப்பாங்களா? அவங்களுக்கு சுத்தமாக அந்த அறிவே இல்லை. இந்த ஃப்ளைட்டில் இருக்கும்போது அங்கே வந்து காற்று அந்தளவு இருக்காது. அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கே சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸில் நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. ஸோ எப்படின்னா அது வந்து பறக்குதில்ல, வானத்தில் பறக்குதில்ல. அதனால் அங்கே உள்ளவங்களும் பறப்பாங்க, காற்றடிக்கிறதால பறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒரு தாட் இருக்குது. ஸோ எப்படி இருப்பாங்க, ஏது இருப்பாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ இப்போ போகும்போது நீங்கள் அப்படியே ஜங்கு கிட்ட போயிட்டு கயிறு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. எதுக்கு கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள பார்த்து அப்படியே கேட்குறாரு. அதுவா, இது பறக்கிறது தானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வானத்தில் பறக்கும் தானே அப்படிங்கிறீங்க. ஆமாம், வானத்தில் தான் பறக்கும். அதுக்கு வானத்தில் இப்போது அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு? சொல்லு. இப்போது காத்தாடி இருக்குது, அது பறக்குது. ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு கயிறு இருக்குல்ல, கயிறு வச்சுருந்தா தானே அந்த காத்தாடியை நம்ம பார்த்து பிடிக்க முடியும். விட்டுட்டோன்னா அது வேறு எங்கேயாவது பறந்துடுமே, இல்லை வேறு எங்கேயாவது போயிடும்ல. அந்த மாதிரி தானே இதுவும். இது பறக்குதுன்னா அப்போது நம்ம ஏதாவது பிடிச்சிக்கணும்ல, அப்போ தானே நம்ம ஒழுங்காக பறப்போம். இல்லைன்னா இந்த பிளெயினை விட்டு வெளியில் போயிட்டோம்னா அப்படிங்கிறீங்க. அவங்களோட இன்னசென்ஸ் அவருக்கு செம்ம சிரிப்பு வருது. கடவுளே, இதுக்கு தான் கயிறுன்னு கேட்டியா அப்படிங்கிறாரு. அதான் பிடிச்சிக்கணும்லங்க கெட்டியா, இல்லைன்னா அடிக்கிற காற்று நல்லா ஊசுன்னு சத்தம் கேட்குமே. அப்போ நம்ம பறந்து போயிட்டோன்னா என்ன பண்ணுறது? பஸ்ஸுலலாம் அந்த மாதிரி தானே. பஸ்ஸில் இத்தனைக்கும் அது ரோட்டில் தான் போகுது, அதிலே காற்று உசுன்னு அடிக்குது. அதுவே மண்டை தலைலாம் பறக்குது. அப்படி இருக்கும்போது இது வானத்தில் பறக்கிறதாச்சே, காற்று இன்னும் நல்லா கூடுதலாக அடிக்குமே. அப்போது என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பஸ்ஸில் கதவு இருக்காது. சில பஸ்ஸில் தான் ஏசி பஸ்ஸில் இருக்கும்போது கதவு அடைச்சிருப்பாங்க. ஆனால் இதில் பேசிக்காகவே கதவு அடைச்சிருக்கிறதால காற்று உள்ளே வராது. அதனால் நீ கயிறு வச்சு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் கயிறுக்கு பதிலாக உனக்கு சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுப்பாங்க. அதோ இது இருக்குது, கொஞ்சம் ஏந்திருக்கியா, அது மேலே உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு டப்புன்னு ஏந்திரிக்கிறீங்க. அது வந்து அந்த சீட்ஸ் இருக்கும்ல, எப்படி சொல்கிறதுனா லக்கேஜ் மேலே வைக்கிறதுக்கான அந்த இது இருக்கும் பாருங்கள், அந்த இது வந்து லைட்டாக உங்கள் மண்டையில் அடிச்சிருக்கும். தொப்பின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வைக்கிறீங்க. எப்படியா வேகுன்னு ஏந்திரிப்ப, உட்கார் அப்படிங்கிறாரு. டப்புன்னு உட்காந்துருப்பீங்க, அவரோட கையில் உட்காந்துட்டீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஏன் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. என் கையில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாரு. சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிக்கிறீங்க. டப்புன்னு அடிக்குது. உனக்கு என்ன சொல்கிறது இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாரு உங்களை. இப்போ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட்ஸ்லாம் எடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுத்தையும் வச்சு அப்படியே டக்குன்னு அந்த சீட் பெல்ட் போட்டுட்டு, இதுக்கு மேலே ஏந்திரிக்க முடியாது, சீட் பெல்ட் போட்டிருக்க சரியா அப்படிங்கிறீங்க. தலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையை லைட்டாக தேய்ச்சி விட்றேன். இல்லை பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க, அமைதியாக எனக்கு தெரியும். இல்லை அமைதியாக இருன்னு சொன்னேன், அமைதியாகிட்டேங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே உங்களுக்கு தலையை அப்படியே தேய்ச்சி விட்டுட்ருக்காரு. நம்மளுக்கு எப்படிப்பட்ட புருஷன் கிடச்சிருக்காரு, நம்மளை அக்கறையெல்லாம் பார்த்துக்கிறாரு, கொடுத்து வச்சவங்க. அதுவும் இல்லாமல் பெரிய படிப்புலாம் படித்து உத்தியோகத்துலலாம் இருக்கார் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு அவரை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம். ஸோ அப்படி இருக்கிறச்ச
நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. என்ன இப்போல்லாம் என் ஃபேஸை பார்க்கல? ஐயய்யோ! நான் மன்னிச்சிடுங்கங்க. அப்படி சொல்லிட்டு கண்ணை வந்து அப்படியே கீழே வைக்கிறீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போது, எல்லாம் சீட் பெல்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஃப்ளைட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போயிட்டு அப்படியே ஜல்லுன்னு எடுக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களோட ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஸோ ஃபைனலி டங்குன்னு மேலே ஏறி போயிடுது. அப்படியே ஃப்ளைட் மேலே பறக்குது. ஆனால் இந்த குழந்த பிள்ளைங்கள்லாம் வேடிக்கை பார்க்கும் பாருங்கள், இந்த ஜன்னல் ஓரத்தில். அது மாதிரி ஜன்னல் வேடிக்கை பார்க்குறீங்க. என்னங்க 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 இந்த பில்டிங்கில் நக்குனோடு தெரியுது. இது பாருங்களா, இதில் எத்தனோடு தெரியுது பாருங்களா, கடலுங்க நம்மளுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க. அவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, புதுசு இல்லை, அதனால் ஸ்டாப் பண்ணணுன்னு இது பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் பேசிட்டு போ, அவள் ஆசைப்படுறா, அவளுக்கு அதை பற்றி தெரியலங்கிறதோ, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்படியே பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் கண்ணு ஃபுல்லாகவே சைடில் தான் இருக்குது. அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த அந்த விண்டோ சீட்டில் தான் பார்த்துட்ருக்கீங்க. மேகம் இவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்களேன், அத்தே பெருசாக இருக்குது மேகம், அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் மட்டும். ஸோ ஃபைனலி இப்போ வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ் கழிச்சு லேண்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு மனுஷன் தூங்கியிருப்பார். ஆனால் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு இருந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா, ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கல, முந்தானி போட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் அதில் வந்து ஒரு உருவம் தெரியும்ல. ஸோ இப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. பார்க்க அழகாக இருப்பாரோ, பார்க்க ஒல்லியாகவும் இல்லை, குண்டாகவும் இல்லை, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி அங்கே வந்து வாய்ஸ் வருது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. டக்குன்னு நீங்கள் வந்து மூஞ்சி மாற்றி இருந்திருப்பீங்க. லைக் இவ்வளோ நேரம் நீங்கள் அவரை கண்ணிமிக்காமல் பார்த்ததை அவர் அப்படியே லைட்டாக நோட் பண்ணிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்படியா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வழியாக லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ கையை பிடிச்சிட்டு, ஏன்னா உங்களுக்கு இந்த ஊர் தெரியாத பழக்கம் இல்லை, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருனா, உங்கள் கையை பிடிச்சி பொறுமையாக அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருப்பீங்க. ஸோ ஒரு டாக்ஸி வருது, அதை பிடிக்கிறாரு. எந்த இடத்த பேர் சொல்கிறாரு, ஊர் பேர் சொல்கிறாரு. அந்த ரெசார்ட்டுக்கு போயாச்சு. ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரெசார்ட் போயாச்சு, ரூமுக்கெலாம் போயாச்சு. டம்மிலாம் சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டயர்டில் அப்படியே படுத்துருக்காரு. ஏன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து வந்தது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தையும் பார்க்குறீங்க. அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குளிரவும் செய்யுது. பிகாஸ் அது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, குளிர் பிரதேசம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு குளிருது. நீங்கள் வேறு நீங்கள் போட்டிருக்க ஜாக்கெட் இருக்குது பாருங்கள், கை ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாரீ வந்து ரொம்ப மெல்லிஸான சாரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக குளிருது. நீங்கள் அப்படியே கையை லைட்டாக தேய்ச்சிட்டே அப்படியே நீங்கள் அந்த ரூமை வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இவர் அப்படியே பார்த்துருப்பாரு, கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடியிருப்பார். ஸோ அப்படியே நீங்கள் விண்டோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்க. சில்லுன்னு காற்று அப்படியே சரட்டுன்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆத்தா என்ன இவ்வளோ குளிருது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கை காலெலாம் உங்களுக்கு வரன்னு போகுது. ஒரு மாதிரி ரொம்ப குளிர்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கும்ல, கை காலெலாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அல்பத பாட அப்படியே டக்குன்னு என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா, ஃப்ளோரில் காலை வைக்காமல் அப்படியே டக்குன்னு பெட்டில் அப்படியே ஏறி உட்காந்துட்டீங்க. உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக நீங்கள் இந்த பெட்ஷீட் இருக்கும், அதை அப்படியே டப்பு டப்புன்னு போத்திட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு, ஜர்க்கின்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சியா? எதுக்கு இந்த மாதிரி சாரி போட்டு வரேன்? நான் தான் சொன்னேன்னா குளும நாளைக்கு போகிறோன்னு. அப்புறம் இந்த மாதிரி போட்டோன்னா குளிராதா அப்படிங்கிறாரு. குளும நாளைக்கு குளிருமா அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு, என்ன குளும நாளைக்கு குளிராதா அப்படிங்கிறாரு. தெரியாதே, இரு ஜர்க்கின் எடுத்துகிட்டு வந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெடுக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அப்படின்னா
சுத்தமாத்த பாடு. அப்போ என்னத்தை தாண்டி பேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. அதுவா, உன் லக்கேஜ் எடு அப்படிங்கிறாரு. அது இல்லைங்க்கா, நீ முதல்ல லக்கேஜ் எடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஓப்பன் பண்ண. இல்லை பரவாயில்ல, ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன், ஓப்பன் பண்ணுறீங்க. புடவை, இந்த புடவை தூக்க தான் இந்த தேவைய லக்கேஜ் தூக்கிட்டு வந்தியா நீ? ஒரு அவளை சொல்லி குத்தோம்ல, அவளுக்கு தெரியாது, உனக்காக தான் அறிவு இருக்கணும்ல, ஒரு வார்த்தை நீ கேட்டிருந்துருக்கணும்ல அப்படின்னு அவர் மனசே அவருக்கு திட்டுது. அதனால் திட்டத்தை விட்டுட்டு, சரி விடு, இப்போதைக்கு என் ஜொக்கின் போட்டுக்கோ, வெளில போகும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு குளிராது. அப்புறம் எதுக்கு போர்வை போத்திருக்கியான் எங்கே அவரு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போர்வை ஊற்றுறாரு. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் போர்வை எடுத்து போத்திக்கிங்க, ரொம்ப குளிருதுங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன குளிராதுன்னு இப்போ வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கேன் நீனு. குளிராதாமே குளிராது, என் ஜர்க்கினை போய் போட்டுக்கப்போ. எல்லாம் இப்போதைக்கு நான் போர்வை போத்திக்கிறேன், வெளியில் போனால் நீங்கள் சொன்னதை போட்டுக்கிறேன் மாமா அப்படிங்கிறீங்க. சரி அப்படிங்கிறாரு. அப்படியே அந்த அந்த இது இருக்குல்ல, லக்கேஜ் இருக்கும்ல, அதை பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஒயிட் வித் பிங்க் கலரில் ஒரு ப்ளேசர், பார்க்க காம்பினேஷனே ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு, இது உன்னோடதா, அது 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 அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அதை எடுத்து அப்படி உள்ளே வைக்கிறீங்க. இப்போ இதில் என்ன இருக்குது? நீ வெக்கப்பட்டு இப்படி ஓடி எப்படியே அது குடு குடு குடுன்னு மறைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டு, நாளைக்கு போடுறியாத அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. அதை நாளைக்கு போடுறியான்னு கேட்டேன். அப்படின்னு நீங்கள் தலையாட்டி இருந்திருப்பீங்க. சரி, உள்ளே போய் குளிக்க வந்தால் ஐயோ ஐஸ் கட்டி ஆட்டும் ஊற வச்சுட்டு இதில் குளிச்சா நான் உறைஞ்சி போயிட மாட்டேனா? நான் குளிக்கலப்பா, நீங்கள் வேணால் போய் குளிச்சுட்டு வாங்க. சுடு தண்ணி வரண்டி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக சுடு தண்ணியும் ஆன் பண்ணி, அதுக்கப்புறம் ஜில் தண்ணியும் ஆன் பண்ணி, ரெண்டுத்தையும் இப்போதைக்கு குளிக்கிற டெம்பரேச்சரில் வச்சுருப்பாரு, கொஞ்சம் சூடாகவே வச்சுருப்பாரு. போய் குளிச்சுட்டு வா போ, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம வெளியில் கிளம்பணும். அப்படிங்கிறீங்க. என்ன வா போ, இப்போ தான் மணி 9 ஆகுது, நீ வேறு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. போய் குளிப்போ, சீக்கிரம் ஜில்லுன்னு ஆகிடும், நீ வேறு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அங்கேயே போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே மாற்றிட்டு, புடவை வந்து ரொம்ப சொதன்னு இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அப்படியே கச்சபச்சன்னு கட்டிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாலில் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே போத்திட்டு வந்திருப்பீங்க. ஸோ குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. புடவை எப்படி கட்டியிருக்க அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. அது கட்டணும், தர சில்லுன்னு இருந்துச்சு, தண்ணியாக வேறு இருந்துச்சு, அதான் சரின்னு இங்கே வந்து கட்டிக்கலான்னு சும்மா கட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறீங்க. சரி, நான் வேணா உதவி பண்ணிட்டா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு புடவை கட்ட தெரியும். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. நான் கட்டி விட்டுறேன். அதுவா, அது அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவர் டக்குன்னு அந்த புடவை எடுத்துட்டாரு. அதாவது அந்த பதில் அவர் கேட்க விரும்பலை, அவ்வளோதான். இந்த புடவை எடுத்துகிட்டு கடைன்னு அந்த சென்டர் ப்ளீட் இருக்கும்ல, அதை அப்படியே பண்ணுறாரு. லைக் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பார் போல், நம்ம ஒய்ஃப்க்கு வந்து இந்த மாதிரிலாம் புடவை கட்டத்தலாம்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த ப்ளீட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அழகாக டக்கின்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது இடுப்பில் கை வைக்கும் போது, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அவருக்கு சிரிப்பு இது. அப்புறம் முந்தானி அப்படியே பொறுமையாக எடுத்து, ஏன்னா தலையில் அந்த இது இல்லை, ஸோ அதை அப்படியே எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே தலையை ஃபுல்லாக கீழே குனிஞ்சிருக்கீங்க. அவர் அப்படியே என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, அதை அப்படியே இந்த முந்தானியை விட்டுட்டு உங்களோட ஷோல்டர் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் சின்ன அப்படியே பொறுமையாக ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே ரைஸ் அப் பண்ணுறாரு.
அப்படியே உங்கள் சின் வந்து அவரோட சின்னோட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன பாரு. பார்க்கக்கூடாதுங்க, ஆயுசு குறைஞ்சி போயிடும். பாருன்னு சொன்னேன். உனக்கு ஆசை இல்லையா உன் புருஷனை பார்க்கணுன்னு? நான் எப்படி இருப்பேன்னாவது தெரிய வேண்டாமா? பாரு. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு உங்களோட ஐசைட் அப்படியே பொறுமையாக மேலே எடுக்கிறீங்க. லைக் எவ்வளோ நேரம் அவரோட டோஸ் தைஸ் கிட்டே பார்த்துருந்துருப்பீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஹிப், அதுக்கப்புறம் நெக் அப்படின்னு சொல்லிட்டு வருது, லிப்ஸ் வரைக்குமே பார்த்துட்டீங்க. பட் ஸ்டில் ஃபுல்லாக பார்க்க பயம்தான். அப்படியே நீங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உங்கள் ஐஸ் திருப்பியும் அவரோட லெக் கிட்ட போயிட்டு எனக்காக ஒரு தடவை பாரு அப்படிங்கிறாரு. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஃபைனலி அவரோட ஐ டு ஐ பார்க்குறீங்க. உங்கள் புருஷன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார். ஃபைட்டாக அங்கங்கே டாட்டோஸ், பார்க்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமாக ஃபார்மல்ஸில் ரொம்ப அழகாக இருக்கார். உங்கள் கண்ணுக்கு இவரா எனக்கு கல்யாணம் பண்ணார் அப்படியே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. இவ்வளோ அழகாக இருக்காரு, இவரா என்ன கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. அப்படியே டக்குன்னு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்கில் அவ்வளோ நேரம் அவரோட மூஞ்சை பார்த்து வந்துருப்பீங்க. இப்போ அதை அப்படியே கம்மி பண்ணிட்டு திருப்பியும் வழக்கம் போல் கீழே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் அப்படியே டைட்டாக அவங்கள ஹக் பண்ணியிருக்காரு. லைக் சென்ட்ரல் ப்ளீட் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபுல்லாக அந்த தாவணி முந்தானிலாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். லைக் ஜாக்கெட் அந்த மாதிரி ஹிப்லாம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். உங்களை அப்படியே ஹிப்போடு அப்படியே அனுப்பிச்சிருந்துருப்பார். உங்கள் ஹேண்ட்ஸ் பொறுமையாக அவரோட ஷோல்டர் கிட்டக்கா ரேப் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வருது, ஒரு மாதிரி கூச்சம். ஸோ அந்த மாதிரி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்கள் காதுகிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு கூசுது, கால்லெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையாட்டுறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்ன சொன்ன, இப்போ என்ன சொன்ன அப்படிங்கிறாரு. என்னை பாரு அப்படி சொல்லி டக்குன்னு பார்க்க வைக்கிறாரு. அப்படியே ஒரு நிமிஷம் ஜங்குக்காக பார்க்குறீங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அந்த அழகு அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி எறியாமல் ஒரு சிரிப்பு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? டக்குன்னு அப்படி கடைன்னு உங்கள் ஐசைட் அப்படியே கீழே வச்சுட்டு அப்படிங்கிறீங்க. அப்போ டக்குன்னு அவர் உட்காந்துட்டு அப்போ எனக்கு முத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்காந்துருக்காரு கேஷுவலாக. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரை. பிடிச்சிருக்குன்னு சொன்னால அப்போ முத்தம் தான். ஒரு புருஷனாக நான் எதிர்பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லையே அப்படிங்கிறாரு. ஆனால் நானும் அதில் பண்ணக்கூடாதுல்ல. யார் சொன்ன பண்ணக்கூடாதுன்னு? ஏன் உனக்குன்னு ஆசை இருக்காதா? என் ஆசையை நான் காமிச்சிட்டேன், உன் ஆசையை எப்போ போய் கட்டுவேன்? அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நீ நான் மட்டும்தான் இருக்கும், வேறு யாரும் கிடையாது. அதனால் நீ தாராளமாக என்கிட்ட காட்டலாம். புரிஞ்சதில்ல? இப்போ நீ எனக்கு முத்தம் தர. அது வந்து போயின்னு எதுவும் கிடையாது. அமைதியாக நான் சொன்னது செய். இல்லைங்க அப்படிங்கிறீங்க. இங்கே கடுப்பாயிட்டாரு ஜங்குக். சரி விட, நான் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு கடைன்னு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு குளிச்சுட்டுமே வந்துட்டார். உங்கள் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்கார். பிகாஸ் அவர் ஆசைப்பட்டதை நீங்கள் கேட்கல, செய்யலை. அதனால் சரி கிளம்பு. அது கிளம்பிட்டீங்கள? நான் அதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என் மேலே கோவமாக இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. வெளியில் ஃபுல்லாகவே கொஞ்சம் மூட் அப்செட் தான். லைக் வெளில போகிறாரு, உங்களை அழைச்சிட்டு போய் காட்டுறாரு, இதுதான் அந்த இடம், அதுதான் அந்த இடம்னு காட்டுறாரு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட், அவர் ஆசைப்பட்டதை செய்யலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. என்னங்க கொஞ்சம் நான் சொல்ல வர்றது, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், வீடு. நான் இதை பற்றி எதுவும் கேட்கல, நானும் எதுவும் சொல்லலை.
கேட்டது என் தப்பு தான். பொண்டாட்டியாக இருக்கிற அதனால் உனக்கு ஆசை இருக்குங்கிறதால தான் நான் வந்து முத்தம் கேட்டேன். நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை தொட்டிருக்க கூட மாட்டேன். நான் முத்தமும் கேட்டிருக்கவும் மாட்டேன். விடு, எல்லாம் என் தப்பு தான், ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அந்த அளவு பெருசாக வெளியில் போல திருப்பி ரூமுக்கு வந்தாச்சு. எனக்கு உங்கள் மேலே ஆசை இருக்குது, ஆனால் திடுதிப்புன்னு நீங்கள் பண்ண சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சம் வந்துடுச்சு. அதனால தான் தயங்கன்னு என்னை ஒழிஞ்சு எனக்கு உங்களை பிடிக்காமலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அவர் ஆனால் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனை கேட்க விரும்பல. அப்படியே டப்புன்னு போர்வையை போத்திட்டு அந்த மனுஷன் அந்த தூங்க போயிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சேடாக போயிட்டு வந்த இடத்துல அந்த மனுஷன் மனசை கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டு அழுன்னு அழுகுறீங்க. அந்த ரூம்லேயே ஒரு மூலையில் உட்காந்து அழுகுறீங்க. எங்கள் ஜங்கோகா வந்து லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. பெட்டில் நீங்கள் இல்லை, எங்கேயாவது கோத்தில் போயிட்டாலுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா சோஃபா கிட்டக்க அப்படியே பொறுமையாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அவர் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு லைட்டை போடுறாரு. கண்ணு கூசுது, கண்ணுலேருந்து அவ்வளோ தண்ணி விழுந்திருக்கும். அழுகுறியா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை வைப் பண்ணுறீங்க. என்ன பாரு, வேண்டாம் பாருன்னு சொல்கிறேன்ல. நீங்கள் அப்படியே அப்படியே பார்க்குறீங்க. என் மேலே தான் தப்பு. இல்லை, உங்கள் மேலே ஒரு தப்பு கிடையாது, என் மேலே தான் தப்பு. எனக்கு தான் உங்களை சந்தோஷப்படுத்த தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. இம்பிட்டு தூரம் எனக்காக அழைச்சிட்டு வந்தோம், உங்களை நிம்மதியாக ஒரு நாள் கூட நான் விடலை. அப்படி நினைக்கும் போது எனக்கு தான் சிரமமாக இருக்குது. உங்கள் நிலைமை நினைக்கும் போது என்னை மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலில் விழ போகிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக உனக்கு டைம் கொடுத்து வந்திருக்கணும். கல்யாணம் அன்னைக்கு பண்ணதே எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சுது. உன்ட்ட பண்ணலாமா என்னன்னு கூட நான் கேட்டேன். நீ தலையசிச்சங்கிறதால தான் நான் செஞ்சேன். ஆனால் நீ தயங்குவன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பாரு, படுன்னு சொல்லியிருப்பாரு. படுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த முத்தங்கள் அதெல்லாம் பல போக டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, உனக்கு இதுக்கப்புறம் நான் போகலாமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. நீங்கள் இன்னும் மண்டையாட்டி இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபார்வர்டாக எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்துருக்கும். ஸோ அவர் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி கல்யாணத்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உங்கள் கண்கள் அவரோட கண்களை பார்க்கல, அவரோட உதட்டை பார்க்குது. நல்லா பிங்கிஷாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிட்டக்க போயிட்டு அதுக்கு முத்தம் வச்சுருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஷாக்கு. உங்களோட உதட்டுக்கு கிட்டக்க இருக்கிற அந்த மச்சம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவர் அப்படி உங்களே பார்க்குறாரு. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னதே இல்லை. இது இந்த மச்சம் பார்க்க அழகாக இருக்குன்னா உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஹார்ட் பீட் டப் 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 டப்னு நடிக்குது அவருக்குமே. பிகாஸ் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்கள்டேருந்து ஒரு முத்தம் வாங்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். அதை அப்படியே பர்சீவ் பண்ணியிருப்பார். அப்படியே பொறுமையாக உங்களோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக ஜென்டலாக ஒரு முத்தங்கள். நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை மூடிட்டு அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்னங்கள், தென் நெக்கு, தென் செஸ்ட், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் முத்தங்கள் கீழே இறக்க இறக்க உங்களுக்கு ஆசைகள், உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை பார்க்குறீங்க. அவரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்துக்கிறாரு, நம்மளை ஃபீல் பண்ணுறாரு, நம்ம இருக்கோமான்னு பார்க்குறாரு, நம்மளை பொறுமையாக கூட கூட்டிகிட்டு போகிறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் திருப்பியும் 2 பேருமே சேர்ந்து
அப்படியே லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருப்பீங்க. லைக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலனாலும் அதுக்கு நோ சொல்லாமல் அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ அவர் ஒரு முத்தம் வச்சாருன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் ரிப்ளை பேக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலி அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த நாளுமே அது நடந்திருக்கும். ஸோ அப்போது வந்து பண்ணும்போது ஜாக்கெட்ஸ்லாம் எடுத்து இருந்திருப்பார். பார்க்கும்போது பார்த்தா அவர் ஆசைப்பட்ட போட சொன்ன அந்த ப்ரைஸு அவர் டக்குன்னு அதை பார்க்குறாரு. அடைச்சிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களோட ஸ்கின் டோனுக்கும் அந்த ப்ரேசஸும் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் 2 ஹேண்டையும் அப்படியே வச்சுட்டு 2 ஜஸ்ட்டையுமே பிடிச்சிருப்பாரு. பாம் அப்படியே அமுக்குறாரு. என்னங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெக்கத்தில் அப்படியே அந்த மனுஷனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவர் ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்க அழகாக இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் அப்படியே வெக்க வர்றீங்க. ஆனால் ஒன்று சொல்லவா? என்னது அது போடாமல் இருந்தால் என்ன அழகாக இருக்கும். உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அப்படியே டக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோட இந்த 2 ஷார்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அந்நியோ பாய் சரிங்க. ஐ மீன் ஹோப் யூ லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ